ஹாய் கைஸ், டுடே வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். கிரேப் ஜூஸ் இல்லைன்னா கஷாயம், இது எப்படி வேணால் சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காக இது யூஸ் ஆகும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன தேவைப்படுனா ஒரு பவுல் அண்ட் வந்து 7 இல்லைன்னா 8 திராட்சை, தண்ணி, இதான் முக்கியமாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த பவுலை எடுத்து வச்சுடுங்க. பவுலை எடுத்து வச்சு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா அதில் திராட்சையை கொட்டி கொதிக்க விடணும். என் பையன் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணதான் இந்த கிரேப் ஜூஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 டேவில் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்தமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா ப்ரௌனிஷாக கொதிச்சக்கப்புறம் 1 கிளாஸ் இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த திராட்சை ஜூஸை குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த திராட்சையை வந்து மென்று சாப்பிடணும். இதில் நமக்கு சுகர் வேணாலும் ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். Thanks for watching video.